ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நத்தானவேல பார்த்து என்ன சொல்றாருன்னா, "அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன். நீ அத்திமரத்தின் கீழ இருக்கும் பொழுது நான் உன்ன பார்த்தேன்" அப்படின்றாரு. ஸோ, அந்த வசனத்த தான் பார்த்தீங்கன்னா, நத்தானவேலை எப்படி பிலிப்பு அழைத்துக் கொண்டு வருகிறார் என்பது தான் பார்த்தீங்கன்னா, சகரியா 3:10 முன்பாகவே அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது, "அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும், அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்" என்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், "அத்திமரத்தின் கீழ உன்ன நான் கண்டேன்" என்று சொன்னபொழுது நத்தானியேல் என்ன சொன்னாரு? "ரபி நீர் இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன்" அப்படின்னாரு. அப்ப திராட்சை செடியின் கீழ் வரும்போது என்ன அர்த்தம்? பிலிப்பு சென்று அவர கூப்பிடுறாரு இல்லையா? நாசரேத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தான் மேசியாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீயும் வந்து பார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் இல்லையா? ஸோ இந்த காரியங்கள தான் பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனமாக முன்பாகவே சகரியா 3:10 எழுதியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா இதனுடைய அர்த்தம் நம்ம எல்லாரும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள வந்து அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அவருடைய சிலுவையை சுமப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்? சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ்குள்ளே நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நம்ம பார்ப்போம் விசுவாசத்தினால. ஆமேன்.